இந்தியன் கேப்சூல் வாட்டரை பற்றி வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங் ஃபார் பாஸ்ட் 2 days. ஒரு வீடியோ எடுத்துட்டேன், எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சும்மா கேஷுவல் vlog மாதிரி எடுக்கலாம், அப்படியே இந்தியன் கேப்சூல் வாட்டரை பற்றி பேசலாம்னு சொல்லி வெளியில் போகிற ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவும் இதில் தான் மேக் பண்ண போகிறேன். இதுதான் இன்னைக்கு காஸ்டியூமாக இருக்க போகுது. இது எனக்கு நானே ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிற மாதிரி நான் ஜெஸ்ஸி சாரின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணி வாங்கின சாரி தான் இதே. ஆனால் இது காட்டன், ஒரு மாதிரி மல்மல் காட்டன் மாதிரி. இது மாதிரி 2-3 மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு தான் வியர் பண்ண போறேன். இதுதான் அவுட்ஃபிட். இதுதான் இன்னைக்கு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் இருக்கல ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றது கூட செகண்டரி. இது ரொம்ப சாஃப்டாக இந்த வெயிலுக்கு நம்ம சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் அவுட்ஃபிட். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பெருசாக அக்சசரிஸ்லாம் ஒன்றும் போட மாட்டேன். இது கோல்ட் ஸ்டெட் தான். அது நேற்று ஏதோ போட்டேன், அது அப்படியே இருக்குது. அண்ட் வேறு எதுவுமே புதுசாலாம் எதுவுமே போடுறதில்ல. இது அப்படியே தான் போகிறேன். ஸோ இந்தியன் கேப்சூல் வார்ட்ரோப்பில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபிட்டாக அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா வியர் பண்ணுவீங்க. ஃபேவரட் கலர்னு ஒன்று இருக்கும். பட் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஃபேவரட் கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேரியண்ட் இல்லாமல் போயிடும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 80% நியூட்ரல் கலரில் போங்க, அண்ட் 20% உங்களோட ஃபேவரட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக போடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். தான் வெரைட்டிஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சாரீஸும் பிடிக்கும், சல்வார்ஸும் பிடிக்கும். சில பேர் சாரீஸ் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால நீங்கள் என்ன டைப்புன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்சூல் வார்ட்ரோப் ரெடி பண்ணுங்க. இப்போ நீங்கள் சுடிதார் தான் போட போறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த 3 பீஸ் செட்ஸை விட 3 பீஸ், அதாவது லெகின் தனியாக டாப் தனியாக வாங்குறத விட எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்ணை மூடிட்டு இந்த வருஷம் ஒரு 10 சல்வார் வாங்கி வச்சிடுங்க. யூஸ் இட் ஃபார் 1 year. 1 yearக்கு அப்புறம் அதை மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா மொத்தமாவே 3 பீஸ் செட்டா அல்லது நீங்க லெகினே வாங்குறதா இருக்கட்டுமே, அதை என்ன பண்ணீங்கன்னா பேரா 3 செட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கி அதை 1 yearக்கு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க ஒரு 1.5 years போகலாம், இல்ல 2 years போகலாம். நீங்க டெய்லி வெளியே போற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது 1 year ஓகே தான். இல்ல நீங்க ரேரா தான் வெளியே போவீங்கன்னா அதை அப்படியே 2 yearsக்கு மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க. ஐ ரெக்கமெண்ட் த 10 சுடிதார்ஸ் ஃபார் யூ. அது 3 பீஸ் செட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஹோல் பீஸா இருக்கலாம். இது என்னவா வேணா இருக்கலாம். மெயின்டைன் இட். ஸோ சாரீஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் டெய்லி வேர் சாரீஸ் கொடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா டெய்லி வேர் சாரீஸ் தான் நீங்க அடிக்கடி வியர் பண்ணுவீங்க. ஸோ ஃபேன்சி சாரீஸோ பட்டு சாரீஸோ அந்த அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஏதாவது 1-2 வச்சுக்கோங்க. ரிப்பீட் பண்ணுங்க, ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆர்எல்ஸ் அது என்னைக்காவது ஒரு நாள் தான் போட போறீங்க, அதை கூட வாங்கி மொத்தமா வேலை வச்சிருங்க. ஸோ தட் நீங்க வார்ட்ரோப்ல அதை குழப்ப வேண்டாம். ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படிதான் பண்ணுவேன். பட் நான் ரிப்பீட் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. யார் என்ன சொன்னாலும் இதுதான் நான் போட்டுறேன்ட்டு நான் போவேன். மேபி அது ஒரு சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மொத்தமா ஏதாவது ஒரு லாஃப்ல வச்சுட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் வரும்போது அதை எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற டைம்லயும் அதை நம்ம குழப்ப வேணாம். ரெகுலர் வியர் மட்டும் நீங்க உங்களோட வார்ட்ரோப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப. கம்மிங் டு அந்த டாப்பும் நீங்க பேண்ட்டும் தனித்தனியா வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் இது நிறைய பேர் பண்ற விஷயம் தான். ஸோ லெகின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கலர்ஸ்ல ஒரு 3-4 வச்சுப்பாங்க. லைக் சிமெண்ட் கலர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பிஸ்கெட் கலர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா கலர் கலராக வாங்கிப்பாங்க, அதை மேட்ச் பண்ணி போட்டுப்பாங்க. ஒரு 10 to 15 டாப்ஸ் வச்சுப்பாங்க, அதையே போட்டுப்பாங்க. ஷால்ஸையும் அதோட பேர் பண்ணிப்பாங்க. பட் அந்த ஸ்டைல் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. அது எனக்கு பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ நான் 3 பீஸ் செட் வாங்கிட்டு கொஞ்சம் நாள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் செட் அப்படி தான் நான் போவேன். பேசிக்லி ஐ லவ் சாரீஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிப்பேன். வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற டைமில் கம்மியான ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னோட கேப்சூல் வார்ட்ரோப். அதை 1 yearக்கு மெயின்டைன் பண்ணுவேன், இல்லைனா 1.5 yearsக்கு மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது செட்ஸை கொண்டு வருவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மெயின்டைன் கேப்சூல் வார்ட்ரோப். பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் மட்டும் வியர் பண்ணுறது இல்லைல்ல, வெளியில் போனால் வெஸ்டர்ன் தான் போடுவேன். ஸோ அதனாலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன் கம்மியாக தேவைப்படும். ஆனால் சில பேர் வெஸ்டர்னே சுத்தமாக போட மாட்டீங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாயிண்ட் நோக்கம் என்னன்னா அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கன்ஃபியூஷன் வரக்கூடாது. எல்லாமே நமக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே தவிர எதுவுமே இல்லை. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரோப் இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். பட் இந்தியனில் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான்.
இதில் பார்த்தீங்கன்னா 8 சாரீஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு கிஃப்ட்டாக வந்தது. ஆனால் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ 8 சாரீஸ் தான் இதில் இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ அண்ட் இந்த க்ரீன்லாம் வந்து போட்டுக்கலாம். ரெகுலர் வியருக்கு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது மிட் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கும் போடலாம், அங்கேயும் போடலாம். அந்த மாதிரி 2 வே சாரீஸ் இது. மற்றதெல்லாம் ரெகுலர் வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தான் வச்சிருக்கேன். அது 3மே நான் வாஷ் பண்ண போட்டேன். பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபுல்லாவே வெளியில போயிட்டு வந்த மாரி. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு சல்வார் தான். ஆனா வந்து இது வந்து ஒரு பார்ட்டி வியர் மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷால் மட்டும் வரும். இது மட்டும் தான் வந்து போடாத ஒரு புது ட்ரெஸ்ஸா வச்சிருக்கேன். ஹானஸ்ட்லி 4 தான். ஏன்னா போன வாரம் தான் நான் எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டு 3 தான் வச்சிருந்தேன். அதையுமே நான் போன வாரம் யூஸ் பண்ணிட்டு, போன வாரம் மீன்ஸ் லாஸ்ட் 2 டேஸ்ல யூஸ் பண்ணிட்டு அத துவைக்க போட்டிருக்கேன். ஸோ அதனால சுடிதார்ல வந்து எதுவுமே இல்ல. போட்டிருக்கேன். ஸோ ஹானஸ்ட்லா ஃபைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட் செட் தான் வந்து நம்ம கேப்சூல் வார்ட்ரோப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டிங் அவுட்ஃபிட்ஸ், அதுக்கப்புறம் நம்மள லோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நம்ம இம்பல்ஸ் பையிங் பண்ணாம இருக்கணுன்றது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலுமே வந்து கேப்சூல் வார்ட்ரோப் நல்லா தான் இருக்கும். பட் கெஸ் வாட் அத நீங்க பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல அது நெறைய டைமையும் சேவ் பண்ணும், மணியுமே சேவ் பண்ணும். அவுட்ஃபிட் பத்தியும், நம்மளோட லுக்ஸ பத்தியும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பத்தியும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி நெனச்சேன். ஸோ டுடேஸ் வேர்ல்ட் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க, இல்லன்னு சொல்லல. கண்டிப்பா ஆள் பாதி, ஆடை பாதின்னு ஒண்ணு இருக்குதான், இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் த நம்ம யாரு அப்படிங்கிறது அபவுட் அவர் கேரக்டர் அண்ட் நம்மளோட அறிவு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட செயல் அதில தான் இருக்கே ஒழிஞ்சு, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டோன்றது மட்டுமே வந்து நம்மள வந்து நல்லபடியா போர்ட்ரே பண்றதுக்கு பத்தாது. வாட் எவர் த வார்ட்ரோப் இஸ், வாட் எவர் த ட்ரெஸ் இஸ், ட்ரை டு இம்ப்ரூவ் அவர்செல்ஃப். ஐ அம் ஆல்சோ ட்ரையிங் டில் நவ். ஸோ தட் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து ஓவராலா வந்து நல்லாயிருக்கும். நெறைய பேர் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரியவங்க. ஐ மீன் லைக் பெரியவங்கன்னா வயசானவங்கன்னு சொல்லல. ஸோ நெறைய அச்சீவ் பண்ணவங்கள சொல்றேன். ஸோ பேசிக்கலி வந்து த அவுட்ஃபிட் டசன்ட் டிஃபைன் ஹூ வி ஆர். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த மாரி ஸ்டைல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.